இப்பதானே குழந்தை செத்து போச்சு, 2 மாசம் கழிச்சு இன்னொரு புள்ள பெத்துக்கலான்றாங்க. அப்படிதான் சொல்லுவாங்க டாக்டர். உலகத்துல 8 ஊசி வலி ஊசி யாரு போடுவாங்க? ஒரு பிரசவ பொண்ணுக்கு 8 ஊசி எப்படிங்க போடுவாங்க? ஹாஸ்பிடல்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னொன்னு என்ன குழந்தை முன்னாடியே சொல்லுவாங்க 25,000 வாங்கின்னு சொல்லுவாங்க. குழந்தை எடுத்து செத்த பிறகு எடுத்து போட்டு என் பொண்ணை அப்படியே விட்டுட்டு அவங்க ஓட்டாங்க டாக்டர். எங்களை கேட்கவும் இல்லை, ஒன்றும் இல்லை. பர்மிஷன் வாங்காமலே குழந்தைய எடுத்துட்டு அது ஒரு ப்ராப்பராக கூட வைக்காமல் தூக்கி போட்டு அவங்க மண்ணை அவங்க இஷ்டத்துக்கு பேசுகிறாங்க. பிறப்பு நம்ம கையில் இல்லை, அதெல்லாம் ஆண்டவன் கையில் இருக்கு. இன்னும் 2 மாசத்துல இன்னொரு குழந்தை வந்துடும். நீங்க அதெல்லாம் எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க. குழந்தை வேண்டி கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக விழுப்புரத்தில் உள்ள பிரபல தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று நேற்று பிரசவத்தின் போது மருத்துவர்களின் அலட்சியத்தால் தாயின் வயிற்றுக்குள்ளேயே ஆண் குழந்தை இறந்துவிட்டதாக பெற்றோர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். குடிபாதிட்டு எல்லாரும் அடிக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டல் அடிக்கிறதுக்காக ஆள் அனுப்பியிருக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் வந்து பாத்தீங்கன்னா எங்களை எல்லாத்தையும் அடிக்கிறதுக்காக ரவுடி. உலகத்துல 8 ஊசி வலி ஊசி யாரு போடுவாங்க? ஒரு பிரசவ பொண்ணுக்கு 8 ஊசி எப்படிங்க போடுவாங்க? ஒரு ஊசி போடுறது பெரிய விஷயம், 8 ஊசி போடுறது அந்த பொண்ணு உயிராக்குறது பெரிய விஷயங்க. பணம் காசு தெரியல, எப்படி கொண்டோம்மா பணத்தை கட்டி அந்த பொண்ணு உயிர் போயிருந்தா என்ன பண்ணிருப்பா? பொண்ணு போய் உயிர் போயிருந்தா என்ன பண்ணுவா? ஆமா, நல்லா இருக்குது நாயா. ஒரு உயிருக்கு என்ன மதிப்பு தெரியுமா? அந்த டாக்டர் பிரசவம் பார்த்த டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா இப்பதானே குழந்தை செத்து போச்சு, 2 மாசம் கழிச்சு இன்னொரு புள்ள பெத்துக்கலான்றாங்க. இதுதான் டாக்டர் சொல்றாங்க 2 மாசம் கழிச்சு இன்னொரு புள்ள பெத்துக்கலாம். அப்படிதான் சொல்லுவாங்க டாக்டர். போனா போது இன்னும் 2 மாசம் கழிச்சு இன்னொரு புள்ள பெத்துக்கலாம். ஆனா நைட்ல இருந்து எந்த டாக்டர் வந்து சேர்த்து அது தெரியாம தானே சேர்த்துக்கலாம். அதாவது இந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னொன்னு என்ன குழந்தை முன்னாடியே சொல்லுவாங்க 25,000 வாங்கின்னு சொல்லுவாங்க. 25,000 காசு வாங்கிக்கிறேன் என்ன குழந்தைன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஹாஸ்பிட்டல் அந்த பொண்ணுக்கு ஊசி போட்டு 8 ஊசி போடுறது குழந்தை பிரசவம் கூட்டம் தான் 11 மணிக்கு அட்மிட் ஆனோம். 11 மணிக்கு அட்மிட் ஆன உடனே ரூம்பு கொடுத்தாங்க. ரூம்பு கொடுத்துட்டு 8 ஊசி வலி ஊசி எழுதி கொடுத்தாங்க. இன்னும் 8 ஊசி ஆனால் 4 ஊசி போட்டாங்க. 4 ஊசி போட்டு டீப்பு வைக்கணுன்னாங்க. டீப்பு வச்சாங்க. டீப்பு வச்ச உடனே என் பிள்ளைக்கு அசிவு இல்லாத ஆயிடுச்சு. அசிவில் இது போல் ஆயிடுத்துமா பிள்ளை இடுப்பல் இதுன்னுதுமா டாக்டருக்கு ஃபோன் பண்ணுமான்னு கேட்டதுக்கு இல்லை இப்போ வரமாட்டாங்க, 7 மணிக்கு தான் டாக்டர் வருவாங்க, வலி தாங்கிட்டு இருக்கு சொல்லு நீ சொல்கிறாங்க சார். அப்புறம் 6 மணிக்கு வந்து என் பிள்ளைக்கு அசிவே இல்லை இட்டுன்னு வந்து இது போல் சொல்கிறாங்க. இன்னும் மேடம் ஒன்று தான் நம்பி இருந்தோம், நீங்கள் இப்படி சொல்கிறீங்களா? நாங்கள் காலை கட்டி நாங்கள் அழுதுங்க வந்தோம். ரிப்போர்ட் எடுத்தோம், நாங்கள் ரிப்போர்ட் பூரா வாங்கி வச்சுக்கினாங்க. அதுக்குள்ளே நாங்கள் கத்தின்னு இருக்குள்ள அவங்க இட்டுன்னு போயிட்டு குழந்தைய ஊசி போட்டு நார்மலாக குழந்தைய எடுத்து செத்த பிறகு எடுத்து போட்டு என் பொண்ணை அப்படியே விட்டுட்டு அவங்க ஓட்டாங்க டாக்டர். இதான் சார் நடந்தது. இன்னும் இது வரைக்கும் டாக்டர் என் பொண்ணை வந்து பார்க்கல. என் பேர் பிள்ளை கடைசி ஓட்டாங்க. அதுக்கு என்ன தீர்வுன்னு சொல்ல 8 ஊசி போட்டுட்டாங்க. கோடி கணக்கில் கொட்டி செலவு பண்ணி வச்சிருக்காங்க சார். இப்ப வர போதில்ல செத்து போன புள்ளை திருப்பி கொடுக்க போறாங்க. உள்ள வந்து அட்மிட் ஆன உடனே நீங்க 25,000 கட்டுங்க, அப்பதான் நீங்க பே பண்ண வேண்டிய 25,000 கட்டுங்க, கட்டிட்டு உள்ள போங்கன்னு சொல்றாங்க. அப்ப நம்ம ஒரு வழியோட வரோம், நம்மளால முடியல. இப்ப வழி வந்து அப்ப நீங்க 25,000 காலேஜ்ல வராங்கன்னு
அப்பயும் 25,000 கட்டுன்னு தான் சொல்லுவியா? இது அதுவும் இல்லாம முதல்ல செக்அப் வரும்போது உங்களுக்கு வந்து குழந்தை இருக்காதுன்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஹாஸ்பிடல்ல தான் சொன்னாங்க உங்களுக்கு குழந்தை இருக்காது. தான் வந்து இப்ப குழந்தை பெத்துறாங்க. ஆனா எப்படி இப்ப உங்களுக்கு தானா இயற்கையா குழந்தையாச்சு? அப்ப நீ என்ன ட்ரீட்மெண்ட் பார்த்திருப்ப? நீ MBBS படிச்சிருக்கியா? 10 மணிக்கா ஸ்கேன் பண்ணாங்க சார். பண்ணிவிட்டு குழந்தைக்கு ஹார்ட் பீட் எல்லாம் நல்லா இருக்குது, நல்லா துடிக்குது அப்படின்னு சொன்னாங்க. தண்ணி லெவல் எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு சொன்னாங்க. 10 மணிக்கு அட்மிஷன் போட்டு ரூமுக்கு அனுப்பிட்டாங்க, பெட்டில் வார்டுக்கு அனுப்பிட்டாங்க. அவங்களும் பெட்டில் போயிட்டாங்க. காலையில் 10 மணிக்கு அட்மிஷன் போட்டவங்க அதுக்கப்புறம் யாருமே வரவே இல்லை. அதுக்கப்புறம் மேடம் என்ன சொன்னாங்கன்னா நைட்டு 10 மணி ஆயிடுச்சு, இது வரைக்கும் அவங்களுக்கு வலியும் வரல, என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்க வந்து 8 ஊசி எழுதி கொடுத்தாங்க, வலி ஊசி மட்டுமே. தொடர்ந்து அவங்களுக்கு 8 வலி ஊசி மட்டுமே போட்டுட்ருக்காங்க, வலி வரல. அவளுக்கு வலி வரல சார். அப்போ என்ன பண்ணியிருக்கணும்? அதுக்கப்புறமா அவங்க என்ன சொன்னாங்கன்னா 10 மணிக்கு ஸ்கேன் பண்ணிவிட்டு ஒரு டியூப் மாதிரி ஒன்று கர்ப்பப்பை வாயில் வைக்கணும்னு சொன்னாங்க. நைட்டு 10 மணிக்கா டியூப் ஒன்று வச்சு விட்டாங்க. ஆனால் அப்பயும் வலி வரல. அது வரைக்கும் அவளுக்கு குழந்தையோட அசைவு எல்லாமே தெரிஞ்சுது. அவளும் நல்லா சொல்லிட்டு இருந்தா, நல்லா ஆக்டிவாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுனாக்கா அவளுக்கு வந்து இடுப்பில் தான் வலி வர ஆரம்பிச்சிடுச்சு, கர்ப்பப்பையில் தான் வலி வந்துச்சு. வயிற்றுல அவளுக்கு குழந்தை அசைவே தெரியல. அவள் சொல்ல ஆரம்பிச்சிட்டா. நாங்கள் போய் சொல்கிறோம் மேடம் கிட்ட. அவங்கள்ட்ட சிஸ்டர் டியூட்டி பார்க்குற சிஸ்டர் சொன்னதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, டாக்டருக்கு ஃபோன் பண்ணேன். எங்கள் எதிர்க்க தான் ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி இது மாதிரி அவங்களுக்கு வலி வரல, வயிறே வலி இல்லை, டியூப் வச்ச இடத்துல மட்டும் வலி இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுனாக்கா அந்த புள்ளைய அப்படியே வலியோடையே தூங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஊசியை போட்டு தூங்க சொல்லிட்டாங்க. நான் போய் கேட்குறேன் 12 மணிக்கு, நைட்டு 12 மணிக்கு கேட்குறேன், சார் அவங்களுக்கு வலியோட எப்படி தூங்குவாங்க? வலி வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? நடக்க சொல்லியிருக்கணும். நடக்க சொன்னாக்கா நான் அந்த பொண்ணுக்கு அவங்களுக்கு சீக்கிரமாக குழந்தை பிறந்துடும், கர்ப்பப்பை வாய் விரியும், ஓப்பன் ஆகும். நடக்கவே சொல்ல. அவளுக்கு எதுவும் நீங்கள் எது ஒன்றா கொடுங்க, உங்கள் இஷ்டத்துக்கு என்னென்ன கொடுக்கணுமோ கொடுங்கன்னு சொன்னாங்க. நாங்களும் காஃபி தண்ணி எல்லாம் கொடுத்தோம். அந்த புள்ள நைட்டு ஃபுல்லாக துடிச்சிட்டு இருந்தது. கேட்டால் அவங்க சரியான ரெஸ்பான்ஸே சொல்ல. அவன் மேடம் தூங்குறாங்களாம். சிஸ்டர் டியூட்டி பார்க்குறேன்னு சொல்கிறேன். மேடம் தூங்கிட்டு இருக்காங்க. காலையில் 7 மணிக்கு தான் வருவேன்னு சொன்னேன். அந்த புள்ள நைட்டு 10 மணிக்கு வந்தது. காலையில் 7 மணி வரைக்கும் வழியில் துடிச்சிட்டு இருக்குது. நைட்டு 12 மணிக்கு ஒரு ஊசி போட்டாங்க, திரும்ப வலி ஊசி. அப்போ கூட அந்த வந்த சிஸ்டர் ஹார்ட் பீட் செக் பண்ணவே இல்லை. ஊசி மட்டும் பார்த்துட்டு போயிட்டாங்க அவங்க. காலையில் 7 மணிக்கு இன்னொரு டியூட்டி நர்ஸ் வந்து ஹார்ட் பீட் செக் பண்ணுறேன், ஹார்ட் பீட்டே இல்லை. உடனே அதுக்கப்புறமா அவங்க டாக்டருக்கு ஃபோன் பண்ணாங்க. டாக்டர் நைட் ட்ரெஸ்ஸோடு அப்படியே தூக்கத்திலே வந்து என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு சாதுவாக கேட்குறாங்க. அதுக்கப்புறம் ஸ்கேன் பண்ணால் குழந்தைக்கு ஹார்ட் பீட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக சாதுவாக சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாங்க, பிறப்பும் நம்ம கையில் இல்லை, அதெல்லாம் ஆண்டவன் கையில் இருக்குது, இன்னும் 2 மாதத்தில் இன்னொரு குழந்தை வந்துடும், நீங்கள் அதெல்லாம் எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க, 2 மாதத்தில் இன்னொரு குழந்தை உருவாயிடுன்னு சொல்லிட்டாங்க. என்ன சொல்கிறாங்க, எங்கள் வீட்டுக்கார செத்து 2 மாதம் ஆச்சு, நான் நல்லா தான் இருக்கேன், அதே மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு சரியாயிடும், இதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க, குழந்தை தானே போச்சு, அவங்க நல்லா தானே இருக்காங்க, நீங்கள் அடுத்தது அவங்கள பாருங்கன்னு சொல்கிறாங்க. இவ்வளோ கேர்லெஸ்ஸாக யாராவது சொல்லுவாங்களா? யாருமே சொல்ல மாட்டாங்க. நான் போய் கேட்டது கூட அவங்க சரியாக ரெஸ்பான்ஸ் இல்லை சார். எங்களுக்கும் குழந்தை இருக்குது, நாங்களும் குழந்தை பெற்றிருக்கோம், என்ன நடக்குதுன்னு எங்களுக்கும் தெரியும் இல்லை சார். அவங்க சரியாக எதுவுமே ட்ரீட்மெண்ட் பண்ணலை சார். டாக்டர் போய் தூங்கிட்டாங்க சார். அவங்க சொல்லியிருந்தா நாங்கள் வேறு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருப்போம்ல சார். சார் பணம் எவ்வளோ வேணா போட்டோம், எங்களுக்கு குழந்தையும் தாயும் செய்யும் நல்லபடியாக வரணும் தானே சார் இவங்களை நம்பி வந்தோம். அவங்க சொல்லியிருந்தா நாங்கள் வெளியில் வேறு ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் போய் காமிச்சிருப்போம்ல சார். நாங்கள் இவங்களை நம்பி இருக்க மாட்டோம்ல சார். நம்பி நாங்கள் ஏன் சார் இப்படி ஆகணும்? ஏன் சார் நாங்கள் குழந்தை தூக்கி கொடுக்கணும்? இங்கே பாருங்கள் சார், இந்த குழந்தைக்கு சார் வெயிட் இல்லை, இந்த குழந்தைக்கு வெயிட் இல்லைன்னு சொல்கிறாங்க சார். இந்த குழந்தைக்கு 3.5 கிலோ இருக்குது சார், வெயிட்டே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ஏன் சார் அவங்க சொல்லணும் நாங்கள் நார்மலுக்கு ட்ரை பண்ணுறோன்னு சொல்லிட்டு? 3.5 கிலோ இருக்குது, நார்மலுக்கு ஏன் சார் ட்ரை பண்ணணும்? அதுக்கு ஆப்ரேஷன் தானே சார் பண்ணணும். பேசிக்காக அவங்களுக்கு தெரியும் இல்லை சார் இவ்வளோ வெயிட்டு எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் பண்ணி தான் சார் எடுக்கணும். 2.5 கிலோ தான் சார் நார்மலாக பிறக்கும். அவங்க நார்மலாக பேசிட்டு அவங்க போயிட்டாங்க சார். எதுவுமே சொல்லல, பிறப்பு ஆண்டவன்ட்ட தான் இருக்குது, இதை பற்றி நீங்கள் எதுவும் யோசிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. இன்னும் 2 மாதத்தில் இன்னொரு குழந்தை வந்துடும் சொல்லிட்டு அவங்க சாதுவாக பேசி உடனே போயிட்டாங்க சார். நாங்கள் ஃபீல் பண்ணுறது கூட அவங்க யோசிக்கல. இதெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க, சரியாயிடும், அவங்க காலை பிடிச்சிட்டு அழுகுறோம், உங்களை தானே நம்பி வந்தேன்னு சொல்லிட்டு. அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு அவங்க நான் வந்து போயிட்டாங்க சார். எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணல. பிறக்கிறதுக்கு முன்னாடியே வயிற்றுலே இறந்துருது. அதை வந்து எப்படி எடுக்கணும்னு கூட தெரியாமல் எங்களை கேட்கவும் இல்லை, ஒன்றும் இல்லை, பர்மிஷன் வாங்காமலே குழந்தைய எடுத்துட்டு அது ஒரு ப்ராப்பராக கூட வைக்காமல் தூக்கி போட்டு அவங்க இஷ்டத்துக்கு பேசுகிறாங்க. அது இப்போ வந்து சிக்னல் ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போகிறதுக்காக வந்துருக்கேன்.
இதுமாரி என் குழந்தைய வந்து ஒழுங்கான டாக்டர் இல்லை, நைட்டில் 24 ஹவர்ஸ்னு போட்டுக்கிறாங்க, டாக்டர் ஒழுங்காக பார்க்க மாட்றாங்க. அவங்க எப்பயுமே வந்து போக மாட்டுறாங்க, பார்க்க கவனிக்கவே மாட்டுறாங்க. கீழே வந்து டோக்கன் போடுறாங்களே, இங்கே மட்டும் பார்க்குறேன் தவிர மேலே வந்து பார்க்கவே இல்லை. இதுவே ஒரு 8 நியூஸ் 10 நியூஸ் இதுலாம் நடந்துக்குது, எல்லாமே மூடி மறைச்சிட்டாங்க. எல்லாரையுமே கூட்டு பணம் கொடுக்குறாங்க. காசு பணம் முக்கியம் இல்லைங்க, ஃபஸ்ட்டு உயிர் தாங்க முக்கியமே. நல்லா உங்களுக்கு வந்து நல்லா ஒன்றும் சொல்லப்போனால் உங்களுக்கு நல்ல இதாக வேணுன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கே போயிடுங்க தயவு செய்து. அவங்கன்னா ப்ராப்பராகவே பார்க்குறாங்க. நீங்கள் தனியார் ஸ்மெல்லு வருது, கீச்சிடுவாங்க, ரூம் சுத்தமாக இருக்குதுலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீணாக தான் போவீங்களே. இப்பயும் சொல்கிறேன், எல்லாமே ப்ராப்பராக வந்து நீங்கள் வந்து தனியாரில் பார்க்குறதே வேணாம். யார் வந்து என்கிட்ட வந்து யார் வந்து பேசுனாலும் தனியாக கூட்டின்னு போயிட்டு ரூம்புள்ள தனித்தனியாக பேசுகிறாங்க. அது என்ன பேசுகிறாங்க, ஏது பேசுகிறாங்கன்னே தெரில. இருன்னு பேசுகிறாங்க தவிர ஒன்றுமே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியே ஒழுங்காக கொடுக்க மாட்டேங்கிறாங்க. போகிற ஆள் வர ஆள்கிட்ட யார்ட்டுமே. யார் வந்து எதனா வந்து பேசுனாங்கன்னா அவங்க ரூமில் கூட்டின்னு போயிடுறாங்க. அவங்க என்ன பேசுகிறாங்க தெரில, அவங்க அப்படியே போயிடுறாங்க. என்ன தான் நடக்குதுன்னே தெரில. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு எப்பயுமே தனியாரில் எது பார்க்கணுமோ அது பாருங்கள். கவர்மெண்ட்டு தான் உங்களுக்கு பெஸ்ட்டு. ஏன்னா 1க்கு 2 தடவை அவங்க அடிக்கடி வந்து போவாங்க. இதுதான் உங்களுக்கு நான் வேண்டுகோளை விடுறேன்னு. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.